ஹாய் எல்லாருக்கும். இப்போ என்னென்னா, நான் லாஸ்ட் வீக் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணப்போ எனக்கு நடந்த 2 சம்பவத்தை பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னென்னா, ஃபஸ்ட் ஒன் என்னென்னா, நான் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணக்கூடிய பஸ்ஸில் நான் வந்து ஒரு ½ அன் ஹவரில் இறங்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் ஏறினதையும் கண்டக்டர் வந்து சீட்ஸ் இருக்குமா உட்காருங்க அப்படின்ட்டாங்க. நானும் போய் ஒரு சீட்டில் உட்காந்துட்டு, எனக்கு அப்புறம் சில பேர்லாம் ஏறினாங்க. அதில் இடையில ஏறினவங்க ஒரு வயசான அம்மா இருந்தாங்க. எந்த இடங்கம்மா ரொம்ப சிரமப்பட்டு நின்னாங்க. சரி, எந்த இடங்கம்மா நீங்கள் இறங்கணும் அப்படின்னா, அவங்க இறங்குற இடம் 1 ஹவரில் வர மாதிரி இருந்தது. சரிம்மா, நான் இப்போது அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கிக்குவேன், நீங்கள் இங்கே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது. பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஸ்டாப்பிங் தான். மேபி நான் கூட எந்திரிச்சிருக்கலாம், எனக்கு அப்போ தோணலை. அப்புறம் இவங்கக்கிட்ட என்ன சொன்னேன்னா, அவங்க என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இறங்கலையா நீங்கள் இன்னும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சதுக்கு நம்மளை ரொம்ப கிராண்டடாக நினச்சிட்டாங்களே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் 2வது விஷயம் என்னென்னா, அந்த பஸ்ஸில் வந்து நான் ஃபுல்லாக 3 மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அது கொஞ்சம் காலியாக தான் இருந்தது. நான் ஏறினதையும் ஃபஸ்ட்டு சீட்லேயே, டிரைவருக்கு பின்னாடி சீட்லேயே உட்காந்துட்டேன். உள்ள ஜன்னல் பக்கத்தில் யாருமே இல்லை. அடுத்த ஸ்டாப்பிங்கில் ஜன்னல் ஏறின ஒருத்தவங்க லேடி வந்து ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. எங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு சீட் காலியாக இருந்தது. அப்போ வந்து ஒரு லேடி ஏறிட்டு அவங்க பையனோட, நான் இந்த ஓரத்தில் நான் உட்காந்துருக்க சீட்டில் உட்காந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பையனை வச்சுட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னாங்க. இல்லைங்க, நான் நகரில் எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்ம சீக்கிரம் இறங்கணும் அப்படிங்கிற மோட்டிவ் நான் அப்படி சொல்லிட்டேன். அப்புறம் வந்து என்னமோ இவங்க வீட்டு பஸ் மாதிரி இப்படி பேசுகிறாங்க, நகர்ந்து கூட உட்கார மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் உடனே வந்து கண்டக்டர் வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஏம்மா, இது என்ன காலங்காத்தாலே சத்தம் போட்டுட்ருக்கு, நீ ஒன்றா உட்காரு, நடுவில் போய் உட்காரு பையனை கூட்டிகிட்டு, இல்லைன்னா இறங்கிக்க, இல்லைன்னா நின்றுக்கிட்டு வா, எதுக்கு தேவையில்லாமல் காலங்காத்தால் வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கொஞ்சம் அவங்க பொலைட்டாக கேட்டிருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலுமே, ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சோம்னாலும் அதை கிராண்டடாக எடுத்துக்கிறது எனக்கு புரியல. ஏன் எல்லோரும் இப்படி இருக்காங்க? எல்லாருமே பஸ்ஸில் டிக்கெட் எடுத்து தான் போகிறோம். எல்லோரும் ஒரு வேலை வெட்டி ஏதோ ஒரு அவங்களுக்கு முக்கியமாக இருக்க விஷயத்தை தேடி தான் நம்ம போகிறோம். ஏன் எல்லோரும் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம். இது மாதிரி எனக்கு அடிக்கடி பஸ்ஸில் போகும்போது நிறைய நல்ல விஷயமும் நடந்திருக்கு. இந்த மாதிரி அப்செட் ஆகிற மாதிரியே நிறைய நடக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. பை.